போப் பிரான்சிஸ் இறுதி பயணம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தனது பெயரை லத்தீன் மொழியில் பொறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை விட்டிருந்தார். அதன்படி அவருடைய பெட்டியில், அவர் வைத்திருக்கக்கூடிய பெட்டியில், அவர் இளைப்பாறக்கூடிய அந்த பெட்டியில் அவருடைய பெயர் லத்தீன் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாட்டிக்கனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்படக்கூடிய முதல் போப் தான் போப் பிரான்சிஸ். பொதுவாக ஒரு போப் உயிரிழந்தார்கள், இறந்தார்கள், காலமானார்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4 to 6 நாட்களுக்குள்ள அடக்கம் செய்யப்படுவார்கள். ஆனால் போப் பிரான்சிஸ் 5வது நாளில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த கூட்டு திருப்பலி நிறைவு பெற்றவுடன் தொடங்கும். இன்னும் சற்று நேரத்தில் அது நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தஞ்சையினுடைய பங்கு தந்தை திரு தோமி அவர்கள் நம்மிடையே, என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு தோமி. மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்களுடைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் பார்த்தவரை அவர் இந்தியாவுக்கு வர முடியல அப்படிங்கிறது அவருடைய நிறைவேறாத ஆசையாக பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கு பிறகு அவர் வருவதாக அறிவித்திருந்தார். கடைசியாக ஈஸ்டர் தினத்திற்கூட தன்னுடைய செய்தியை, வாழ்த்து செய்தியை மக்களுக்கு தெரிவித்திருந்தார். உடல்நல குறைவு காரணமாக இறந்திருக்கிறார். உங்களுடைய நினைவலைகள். திருத்தந்தை பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபைக்கு தலைவராக கிடைத்தது ஒரு கொடை என்றால், இது உலக மக்களுக்கே, உலக சாம்ராஜ்யங்களை எல்லாம் ஒரு மனசாட்சியாக இருந்து கொண்டு சென்றவர். இந்த 12 ஆண்டுகளுக்குள் பலவிதமான காரியங்களில் அவர் தன்னுடைய குரலை உறக்க சொன்னவர். ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக, ஆன்மீக தலைவராக மட்டும் இருக்கவில்லை. அவர் ஆயராக அர்ஜென்டினா நாட்டின் புயனஸ் ஏர்ஸ் உயர் மறை மாவட்டத்தில் பணியாற்றிய போது 18 ஆண்டுகள் அவர் ஆயராக, ஆனால் சேரிகளின் ஆயராக, ஏழைகளின் ஆயராக, பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் பொறுக்கி விற்கிற அந்த சேரி மக்களை எல்லாம் ஒன்று திணைத்து அந்த நாட்டிலேயே ஒரு பேர் இயக்கத்தை உருவாக்கி அந்த அரசோடு போராடி அவர்களுக்கு குடியிருப்புகளை எல்லாம் வாங்கி கொடுத்தவர்.